Hi guys, welcome back to my channel. Hope you all doing great. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா போட்டி ஆர் குடல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் குடல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். யார் யாருக்கெல்லாம் போட்டி பிடிக்கும் இல்லை யார் யாருக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு 3லிருந்து 4 விசில் வந்தால் போதும். ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? அதே மாதிரி ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. பட் இந்த போட்டி இதெல்லாம் பிடிக்காதவங்களுக்கும் அந்த ஸ்மெல் சுத்தமாக ஆகவே ஆகாது. என்னோடய தங்கச்சிக்கும் இது பிடிக்கவே பிடிக்காது. மற்றபடி நம்ம வீட்டில் எல்லாருமே குடல் சாப்பிடுவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்குவோம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது இருக்கட்டும். இந்த டைமில் நமக்கு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது சூப் மாதிரி இருக்கும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் இடித்து ஆட் பண்ணி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், ஸோ இந்த டைம் நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இந்த மசாலாலாம் ஆனியனோட பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் குடல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய், ஒரு 6லேருந்து 7 முந்திரியை போட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சுடுங்க. இல்லை எனக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா அப்போவே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான குடல் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நாங்கள் மேக்ஸிமம் இட்லி வச்சா குடல் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.